ஆடினாலும் பாடினாலும் அழகா ஆடணும் மட்டும் சொல்லாதிரி பொண்ணு. எங்கெல்லாம் கொதிக்குது. என்னடி அழகா இந்த ஊருக்கு வந்திருக்கிற? அப்படியா? உன்னோட பேர் என்னடி? என் பேருதான் பேபி. உன்னோட பேருதான் பேபியா? அழகான பெயர் தாண்டி. எனக்கு ஒடிவாடி என்னடி பெண்ணாக பிறந்தா உன்ன மாதிரிதான் பிறக்கணும். என்ன மாதிரியா? எவ்வளவு ஒரு அழகு தெரியுமா? நானா? அழகுக்கு எடுத்துக்காட்டே உன்னதான் சொல்லலாம். என்னடி சொல்றேன்? இவ்வளவு அழகா இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். உன்னோட பேர் என்னடி? ஏண்டி சொல்லுடி. என்னுடைய பேர் தான் சிலம்பரசி. உன்னோட பேரா சிலம்பரசியா? ஆமா. உருவத்துக்கு ஏத்த பெயர் தாண்டி. அப்படியா? ஆமா. எடிக ஓடிவாடி சொல்லுடி. அழகா அம்சவல்லி மாதிரி இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். உன்னோட பேர் என்னடி? என்னோட பேரை சொல்லவாடி. என்னடி உன் பேரு? என்னோட பேர் தான் முல்லை. உன்னோட பேரு தான் முல்லையா? ஆமா. எடிக பாருடி. அழகா தலையில தும்பி உட்கார்ந்து இருக்குது பாருடி. சொல்றேன். எடிக ஓடிவாடி. அக்கா அழகா அடக்க ஒடுக்கமா இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். அப்படியா? உன்னோட பேர் என்னடி? அக்கா சொல்லுடி. என்னோட பேர் தான் கோபிகா. உன்னோட பேரு தான் கோபிகாவா? ஆமாக்கா. அழகா பெயர் தாண்டி. எங்களெல்லாம் கேட்டு பேரு என்னடி? உங்க அனைவரோட பேரையுமே நான் கேட்டுட்டேனே. என்னோட பேரு என்னன்னு நான் சொல்லி தாண்டி ஆகணும். சொன்னாதானே தெரியும். என்னோட பேரு தாண்டி ரம்யா. சொல்லுடி. பேரு தான் ரம்யாவா? ஆமா. ரொம்ப அழகா இருக்கு. அப்படி கேட்டு பேரு இருந்தாலும் பேசி கூட தான் இருப்பதும் தெரியாது. அடுத்த மறுபடியும் போக வேண்டும். ஆடி பாடிக்கிட்டு போகணும். அழகா எப்படி தெரியுமா? எப்படி யாருந்தா நானும் கை நீட்ட காரணமா இப்படியே ஆடி இருபது தெரியாது இந்த மலரவனத்தில் இதெல்லாம் என்ன மலர்னு உனக்கு தெரியலையா? தண்ணீரிலே மலர்ந்திருக்கும் தாமரை மலர். இதுதான் தாமரை மலரா? பார்த்தாயா இவ்வளவு அழகா போட்டு கொள்ளுங்க. தாமரைனாலே அழகா தாண்டி இருக்கும். அப்படியா? இந்த தாமரை மலர்ல பார்த்தா ஒரு ஒயிட் ரோசரி பண்ணி வா வாயின்று அழைக்கின்றது.
அழகா அடிக்கோடு கூட கண்ணு கேட்ட வரைக்கும் குச்சா இருக்கு பார்த்தாயா? குச்சா இருக்குது. இவை அனைத்தும் பேர் ரொம்ப ஒரு மலையில எல்லாம் குச்சி நீங்க பாருடி, கம்பெனினாலே குஞ்சு குஞ்சாதான் இருக்கும். ரெண்டு நாளைக்கு மேல கம்பெனியை யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. யாருக்கு என்ன தீங்கு யார் குடியை யாக்கிருச்சு எனக்காக பெறப்பட்ட தண்டனை. ஒரு ஏழையாக பிறந்தால் ஏழையாகத்தான் வாழ வேண்டுமா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா ஆண்டவா? அலைக்கடலும் துரும்பினை போலானதே ஆனந்த வாழ்வி பறிபோனதே. அலைக்கடலில் துரும்பினை போலானதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே. ஆனந்த வாழ்வி பறிபோனதே. வருவாயோ நேரிலே. அலைக்கடலில் துரும்பினை போலானதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே. பாவமா பாவமா அதனால் நான் அடைந்த லாபமா. அலைக்கடலில் துரும்பினை போலானதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே. அந்தவா இது என்ன சோதனை? இது ஒரு ஏழைக பிறந்ததால் செய்யாத தவறுக்கு இது விடுகிற பறிப்போய் விட்டு உண்ண உணவில்லாமல் உடுத்த உடை இல்லாமல் இருக்க இடமில்லாமல் விதி விதியாக பிச்சு எடுக்கும் நிலைமையை பார்த்தாயா? நான் ஒன்று நினைத்தால் அந்த தெய்வம் ஒன்று நினைக்கின்றது. இதுதான் விதிதான் ஆண்டவா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வில் நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று.
மனிதன் நினைப்பதுண்டி வாழ்வில் இறைவன் நினைப்பதுண்டி பாவ மனிதன் மனிதன் நினைப்பதுண்டி வாழ்வில் மயக்கம் அறிகின்றது அழகு லாபமென்றே ஆட்சி நடக்கின்றது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலை